सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिपोदिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु। अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च ऋषिकेश पृथक् केशिनिसूदन। சோ அர்ஜுனன் பகவான் கேள்வி கேட்கிறான். எப்படி இங்க ஒரு பெரிய அர்ச்சனையே பண்றான். ஏன்னா இந்த டவுட் அவனுக்கு மனசுல இருக்கு. ஓகே, இருந்தாலும் ஒன்ஸ் மோர் கேட்பான். அவனுக்கு பகவான் சொல்ற வரைக்கும் நம்ம கேட்டு இருக்கலாமே இல்லையா? சோ அதனால கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னா, அதுக்கு முன்னாடி ஐஸ் வைக்கிறான். மகாபாகோ டேபிள் மாத்திரா. ஓகே, இது வரைக்கும் அவர் தான் மகாபாகோ சொன்ன மகாபாகோ. அப்புறம் என்ன, ரிஷிகேஷா கேசி நிஷதா. அப்ப ரிஷிகேஷகனா இந்த புலன்களுக்கு இந்திரியங்களுக்கு தலைவனே. புரியுதா? எவரால அனைத்து இந்திரியங்களையும் செயல்படுகின்றதோ அவர், எவரால எல்லா இந்திரியங்களும் புலன்களும் வேலை செய்கிறதோ அந்த நபர் கிருஷ்ணர். ஓ கிருஷ்ணரே, கேசி கேசி நிஷிதனஹா. கேசி நிஷிதனஹனா நீ குதிரை முகம் கொண்ட அரக்கன் இருக்கான கேசி, அவனை கொன்றவன் நீ. அப்பேற்பட்டவனே நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஓகே, எனக்கு டவுட் இருக்கிறது. என்ன டவுட் இருக்கிறது? சந்நியஸ்துவம் தியாகஸ்துவ தத்துவம், தியாகஸ்ய தத்துவம், சந்நியஸ்ய தத்துவம் ரெண்டு தடவை போட்டுக்கணும். ஓகே, சந்நியஸ்ய தத்துவம் தியாகஸ்ய தத்துவம் பிரதக் பிரதக் வேதிதம் இச்சாமி. இச்சாமினா விரும்புகிறேன். பிரதக் தனித்தனியாக அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எது சந்நியாசம், எது தியாகம்? சந்நியாசம் தியாகம் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பொருள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அதனால ரெண்டு வேறு வேறாக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பகவானுடைய பதில் என்ன? அடுத்த ரெண்டு ஸ்லோகம் 2-3. ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு
சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாம் தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர்மனிஷிணः யஜ்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யமிதி சாபரே. இங்க பகவான் 2, 3 பகவானுடைய சொந்த ஐடியா சொல்லல. பகவான் என்ன பண்றாருன்னா, இன்னும் சில பேர்லாம் சொல்றாங்க, மத்தவங்க சொல்றத நான் உனக்கு கோட் பண்றேன் அப்படி சொல்றாரு. என்னுடைய ஐடியாவை 4வது ஸ்லோகத்துல இருந்து நான் உனக்கு சொல்றேன், 4ல இருந்து சொல்றேன். புரியுதா? இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, மத்தவங்க இத பத்தி என்ன ஐடியா வச்சிருக்காங்க, அந்த ஐடியா பத்தி நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்றத சொல்றாரு இங்க பகவான். ஓகே, சில பண்டிதர்கள், சில அறிஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்றத இங்க சொல்ல போறாரு. 2, 3. இப்போ துரத்தல் என்பது என்னது அப்படின்னா, ரினன்சியேஷன், கர்மத்தை விட்டுணும். எல்லாருக்கும் ஒரு ஐடியா, இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு இது ஒரு சங்கடமான விஷயம். அப்படி அந்த கர்மத்தை விட்டுட்டா நன்னா இருக்கும் மாதிரி இருக்கும். ஏன்னா அதை விட்டுட்டா தான் ஃபுல் டைமா நம்ம இதை கேட்டுட்டே இருந்தா நன்னா இருக்கும். அப்படி கொஞ்சம் பேருக்கு வந்துடும். ஓகே, முதல்ல கேட்கவே முடியாது, அப்புறம் இதுல ஒரு டேஸ்ட் வந்துச்சுன்னா மத்தெல்லாம் விட்டுணும் போல தோணும். ஓகே, அங்கதான் கரெக்ட் பண்ணி மேல கொண்டு போக வேண்டியிருக்கு. ஓகே, அதனால இங்க துரத்தல், ரெனன்சியேஷன், தியாகம் அப்படின்றது என்னது அப்படின்னா, உன்னுடைய பேரு, புகழ், அந்தஸ்து, பொருள், உறவினர்கள் எல்லாத்தையும் துறக்கிறது. ஓயே, எல்லாத்தையும் விட்டுணும். புரியுதா? அங்க எதுவும் வச்சுக்கூடாது. அந்த மாதிரி துறக்கிறது. அதாவது கர்மா, கர்மா செயல்கள், ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஆல் ஆக்டிவிட்டிஸ் செயல்கள்லாம் ரெனன்சியேஷன். ஓகே, விட்டுணும். ஓகே, சி உண்மையிலேயே எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறது இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம இப்ப தொந்தரவு கொடுக்கிற மாமியார் ப்ராப்ளமா, தொந்தரவே இல்லாம ரூம்ல தனியா இருக்கிறது ப்ராப்ளமா? நீ யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய மாமியா இருக்கும், அவளோட சண்டை போட்டு இருக்கிற அந்த விஷயம் ஒரு பிரச்சனை. அதே உன்னை தூக்கி தனியா யாரோடய பேசாம அப்படி ஒரு இடத்துல உன்னை விட்டோம்னா எப்படி இருக்கும்? அனுபவிச்சவாளுக்கு தெரியும். புரியுதா? அது வந்தா கூட கொஞ்சம் 2 சண்டை போட்டு இருக்கலாம், அதை விட்டுட்டுமே இப்ப யாரோட சண்டை போடுறது? புரியுதுல? அதனால திஸ் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலமும். புரியுதா? யாரு? தாயுமான சுவாமி. இன்னொருத்தர் சொன்னாரு, சும்மா இருக்கு சாமியாருக்கு 2 பட்ட சாதம் அப்படின்னு. நீங்க இந்த இதுல போனீங்கன்னா திருச்செந்தூர்ல, இன்னைக்கு அந்த திருச்செந்தூர்ல அந்த சாப்பாடு கொடுக்கிற சிஸ்டம் இருக்கு, பழைய கால சிஸ்டம் அது. ஓகே, அது என்ன அப்படின்னா, அந்த கோயில் பூஜாரி, கோயில்ல இந்த யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காளோ அவங்க எல்லாருக்கும் கோயிலே சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த காலத்து ராஜா மானியெல்லாம் எழுதி வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதுல பட்டை சாதம் சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளவு அளவு இருக்கும், பாத்திரம் இருக்கும், அதுல சாப்பாடு போட்டு அடிச்சு கொடுப்பாங்க. ஓகே, அதுவே அந்த ஃபேமிலி சாப்பிட்டுட்டு கடனை கழிச்சிடும். அந்த மாதிரி சிம்பிள் லைஃப் பண்ணின்றது. புரியுதா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல டிஎம்கே கவர்மெண்ட் வந்தது. வந்தோன்னு கோயில முதல்ல எடுத்துட்டான். அவனுக்கு நாஸ்திகன், சாமி கும்பிடுறது பக்தியே கிடையாது. ஆனா இவர் ஆபீசர் அவரு. ஓகே, கோயில் நம்ம கோயில் மாத்திரம் தான் என்டோமெண்ட்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் செக்யூலரா. ஓகே, கிறிஸ்துவ கோயில், முஸ்லிம் கோயில் அவங்க கையில இருக்க. நம்ம கோயில் மாத்திரம் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கும் இந்த இடத்துல கோயில்ல ஒரு இது வர்றத இன்னொரு கோயில செய்யணும் இல்லையா? கோயிலுக்கு விஷயத்த கோயிலுக்கு செய்யணும். செக்குலர் பண்றிய ஒரு பள்ளிவாசல்ல போய் சமபந்தி போஜனம் போடுறது சுதந்திர தினத்துக்கு, அங்க மாத்திரம் நம்ம கோயில மாத்திரம் எல்லாம் மூக்க நிக்க தின்னுட்டு போறாங்க. சுதந்திர தினம் சமபந்தி போஜனம் ஏன் அது அங்க பண்றது? ஊருக்களாச்சும் பிள்ளையார் கோயில் ஆண்டியா, இதெல்லாம் திட்டு பசங்க அதெல்லாம் போட்டோம், ஒழிஞ்சு போட்டோம். இது
இந்த இந்த சாப்பாடு கொடுக்கிறது இருக்க அப்படி வந்து புதுசா ஒருத்தன் வந்தான், நாஸ்திகன். நாஸ்திக கவர்மெண்ட் புது தொடப்பம் எப்பவுமே வேகமா பெருக்கணும் ஒரு பழமொழி உண்டு. அதனால டிபார்ட்மெண்ட் இவன் மாத்துவான், அவனை மாத்துவான், எல்லாம் மாத்துவான். என்ன கோயில்ல வந்து அக்கௌண்ட் வந்து ரொம்ப டெபிசிட்டா இருக்கிறது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணான்னா, அந்த தலைமை குருக்களுக்கு 6 பட்டை சாதம், அசிஸ்டன்ட்ஸ்க்கு இருக்கிறது அவருக்கு 4 பட்டை சாதம், அவனுக்கு இந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பான். ஓகே, இந்த தூப்பு கால்லாம் எடுத்து கொடுப்பான். அந்த பையனுக்கு வந்து அறிவு மாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டான். புரியுதா? ஒரே மாதிரி இருப்பான். 30 வருஷமா ஒரே விஷயத்தை தப்பு பண்ணுவான். அப்படியே எக்ஸ்பர்ட். நீங்க அதெல்லாம் கோயில பாத்தீங்கன்னா, இப்ப சாயந்தரிச்ச கோயிலுக்கு போனீங்க, கபாலி கோயிலுக்கு போனீங்கன்னா அது தலைமை குருக்கள் இருக்கான், அசிஸ்டன்ட் இருப்பான், ஒரு பையன் வந்து எடுத்து கொடுப்பான் எல்லாத்தையும். அந்த பையன் வந்து திருந்தவே மாட்டான். எல்லா கோயிலையும் பார்த்திருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு மக்கு பிளாஸ்டியா இருப்பான். அவங்க நீங்க ரிஷிகேஷ்ல போனேன்னு வச்சுக்கேன், இன்னும் இருக்கான். இப்ப உங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த பையன் காட்டுறேன். இந்த பையன் இல்ல, இப்ப அவனுக்கு நிறைய கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் இருக்கு, ஆனா கூட புத்தி மாத்திரம் அப்படியே இருக்கு. மக்கு பிளாஸ்டியா இருப்பான். அவனுக்கு வந்து 3 பட்டை சாதம், 6, 4, 3 இப்படி வந்தது. அப்புறம் எதுக்கு வந்து நாதஸ்வரம் ஊதுவான். ஓகே, நாதஸ்வரம் ஊதுவான், மேல வாசிப்பான். நாதஸ்வரம் வாசிக்கிறவனுக்கு 6, மேல வாசிக்கிறவனுக்கு 4. ஒருத்தன் வந்து இது ஊதுவான். ஒரு ஃபாரினர் வந்து அவனுக்கு நிறைய பைசா கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன் தான் வச்ச தம் கட்டிட்டு வாசிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுதா. அப்புறம் ஜால்ரா இருப்பான் அவனுக்குலாம் 4, 3. இவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் பெருக்கிற ஆயா இருக்குல்ல, அந்த ஆயாமாக்கு வந்து 2 பட்டை சாதம் இருந்தது. இதெல்லாம் கணக்கு இருந்தது. இவன் என்ன வந்த உடனே அப்படியே ரேண்டமா எல்லாத்தையும் குறைச்சான். 6 4 ஆக்கணும், 4 3 ஆக்கணும், 3 2 ஆக்கணும், 2 1 ஆக்கணும். கடைசியில வந்து 1 போட்டு இருந்தது ஒருத்தருக்கு. அது என்னன்னா 30 வருஷமா அந்த சாமியார் பக்கத்துல பிரகாரத்துல இருக்கார், உட்கார்ந்துருக்கார். அவருக்கு 1 பட்டை சாதம் போட்டு இருந்தது. சும்மா இருக்கிற பசங்களா சாப்பிட்டு தின்னுட்டு தான் இந்த கோயிலோட சொத்தை இருக்கான். நான் வந்திருக்கும் போது நீ எப்படி பண்ணலாம். அதனால அந்த அப்படியே எடுத்தானே 2 3 ஆக்கி 3 2 ஆக்கி கடைசியில் 1 வந்து எடுத்துட்டான். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கொடுக்கல, பரவாயில்ல ஏதோ மறந்து போயிருப்பாங்க, சாமியாச்சுல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. அப்புறம் 2வது நாளும் கிடைக்கல, பொறுத்துண்டார். 3வது நாள் பசி. சாமியாரானாலும் மாமியாரானாலும் பசி இருக்குல்ல, அது பகவான் சமமா வச்சிருக்காரு, புரியுதா. அதனால அந்த தலைமை குருக்கள் இப்படி வரும்போது என்ன, ஓயே நமக்கு சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா, முன்ன மாதிரி இருந்தா கூட நான் ஒண்ணு கொடுத்துருப்பேன். நானு நம்மது வந்து 4 ஆக்கிற புது ஆபீசர் ஒருத்தன் வந்திருக்கான், எல்லாத்தையும் குறைச்சிட்டான், அவனை பேசவே முடியல, திமிர்த்தனமா பேசுறான், நீங்க போய் கேளுங்க. போனார். பசியாச்சே, சாப்பாடு கொடுக்கல. நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீர் யார்? நான் இந்த கோயில்ல 30 வருஷமா சாது சன்னியாசியா இருக்கேன், இந்த பிரகாரத்துல தான் இருக்கேன், அந்த பிரகாரத்துல. நீர் என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கிறதுக்கு ஒரு தொழிலாயா? ஒண்ணும் கிடையாது. சும்மா இருக்கிறது தான் உலகத்திலே கஷ்டம், புரியுதா. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் கஷ்டம் இல்லை, எவனா இருக்க முடியும், எவனா இருக்க முடியாது. சேலஞ்ச் 2 பேருக்கு போட்டி வந்து, இங்க பாரு, நீ ஒரு நாள் வந்து சும்மா இருந்தீன்னா நான் வந்து வாழ்நாள் முழுக்க சாப்பிடறத விட்டுறேன் அப்படின்னு. சும்மா இருக்கிறது வந்து பெரிய விஷயமாடான வரேன் பாரு அப்படின்னு சொன்னான். 2 பேரும் உட்கார்ந்தாங்க. ½ an hour தான், ½ an hour அதுக்குள்ளே கைய காலம் ஆட்டாத, சும்மாரு. இப்படி டைம் மெதுவா பார்த்தா, சும்மா இருக்கிற ஆளுக்கு எதுக்கு டைம் பார்க்க வேண்டியிருக்க, டைம் பார்க்காத. இந்த பிரகாரத்தில் எப்படி நான் அம்மால சமைக்குவேன், ஒரு ஆளுகிட்ட எல்லாம் பேசக்கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே தாவி எகிரி குச்சி ஓடி வந்து ரிஜிஸ்டர்ல சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டை சாதம். சும்மாதான் இருக்க முடியாது, சும்மாதான் இருக்க முடியாது. நமக்கு வந்து பேங்க்ல போட்ட பணத்தை எடுக்கும் போதே ஒரு காயின் ஒண்ணு கொடுப்பான், நம்பர் கொடுத்து. இதெல்லாம் பழைய காலத்துல இப்ப இருக்கா தெரியல. ஓகே, அதுக்கு சீட்டு போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு பக்கத்துல எல்லாம் வச்சிருப்பான். அந்த முன் சீட்ல தான் உட்கார்ந்துருப்பானே, ஃபுல் சீட்ல உட்கார மாட்டான். அந்த கேஷ் கொடுக்குற இடத்துலயே அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். போயா உன் நம்பர் கூப்பிடுவாங்க போவா அப்படின்னு அந்த பொண்ணு தவிச்சுட்டு இருப்பான். பிரசவ வேதனை, அந்த பிரசவ வேதனை அங்க பார்க்க முடியும். ஏன்னா சும்மா இருக்க முடியாது. ஓய் சும்மா தான் இருக்க முடியாது. வீட்டுல உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னைக்காவது கிச்சன்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன டப்பால என்ன இருக்குன்னு
தெரிஞ்சுக்கணும்ல. அவ வேற காணும், ஏதாவது திங்களானா அதுவும் போயிடும். ஓகே, அப்போ சும்மா இருக்கிறதுன்றது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. ஏன்னா then ideal mind is devil workshop. ஓகே, அத பகவான் என்ன சொல்றாரு, நகி கட்சி க்ஷணம் அபி தாது திஷ்டதி அகர்ம கிருத்து. ஒரு நிமிஷம் உன்னால சேஷ்டம் இல்லாம இருக்க முடியாது. புரியுதா? அவ்வளவு கஷ்டமான விஷயம். சில பேர் ஒருத்தர் வந்து யோகா எடுத்துட்டு இருக்கும்போது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டார். வந்துட்ட உடனே அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஆளை சேர்த்து விட்டுட்டு நீங்க போங்க சத்த போங்க, நான் வரேன் நான் அப்படின்னு சரி ஏதோ சொல்றாரு. அங்க இடத்துல இன்னத்துக்கு சண்டை கிண்ட அசிங்கம் சொல்லிட்டு அவ கீழே போயிட்டார். மாஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா கேட்டுக்கோங்க, இவருக்கு என்னென்ன கிளாஸ் கொடுக்க முடியுமோ காலையில சாயந்தரம் என்னென்ன கிளாஸ் உண்டு நீங்க எடுத்து கூட்டிட்டு வேணா போங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வாரத்துல அவரால் கட்டுப்படுத்த முடியல அந்த அம்மாவில. வடை பண்றியா, பாயசம் பண்றியா, கிச்சன்லயே வந்து நோய் 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 எல்லாம். ஓகே, அப்படின்னா அந்த ஆபீஸ்ல அந்த பசங்க எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பாடுபடுத்திருப்பார் அந்த ஆளு. அவங்களுக்கு எல்லாம் விமோச்சனம். பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆளு. அப்போ ரிட்டைர்மெண்ட் இருக்க, ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் பிரச்சனையான விஷயம். ஓகே, ப்ராப்ளம். அப்ப சும்மா இருக்கிறதுன்றது கஷ்டமான. அதனால தாயுமானவர் உள்ள உணர்ந்து சொல்றார், சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலமும் என்ன பெரிய விஷயம் அது. அதனால இதுல எல்லா கர்மத்தையும் விட்டுறது எத்தனை கஷ்டம், விட முடியாது. முதல்ல கர்மத்தினுடைய டைப் என்ன இருக்கிறது, தி ஓல்டு டெக்ஸ்ட். என்ன டெக்ஸ்ட்? நித்திய கர்மா, அதுக்கப்புறம் நைமித்திக கர்மா, அதுக்கப்புறம் காமிய கர்மா, நிஷித்த கர்மா, பிராயச்சித்த கர்மா. இப்படி 5 விதமான டைப் நமக்குள்ள இருக்கிறது. ஓகே, நித்திய கர்மனா நம்முடைய ஸ்வதர்மம், ரெகுலரா செய்ய வேண்டிய டியூட்டிஸ். அதுக்கு பேர் நித்திய கர்மா. நைமித்திக கர்மனா என்ன? அக்கேஷனலா செய்யணும். குழந்தை பிறந்தா அதுக்கு ஒண்ணு செய்யறது, அப்புறம் சீமந்தத்துக்கு செய்யறது, கல்யாணத்துக்கு பண்றது, ஓகே, காது குத்துறது, இதெல்லாம் வந்து அப்பப்ப பண்றது இல்ல, மாசம் மாசம் காது குத்துறது இல்ல. புரியுதுல? அதெல்லாம் அக்கேஷனா பண்ணக்கூடிய கர்மா. புரியுதா? அதுக்கு பேரு நைமித்திக கர்மா. அப்போ நம்ம வந்து சில டியூட்டி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? காமிய கர்மா. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நித்திய கர்மா நைமித்திக கர்மாவா? ஐஸ்கிரீம் காமிய கர்மா. புரியுதா? அது கண்டிப்பா செஞ்சு ஆகணும் இல்ல, இல்ல அக்கேஷனலா செய்யணும்னு அப்படியும் இல்ல. புரியுதா? காமிய கர்மா. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. புரியுதா? காமிய கர்மா. அதுக்கப்புறம் நிஷித்த கர்மா என்ன? பண்ணப்படாது இருக்கிற கர்மா என்ன பண்ணணும்? பண்ணப்படாது, அவ்வளவுதான். அதர்மமா இருக்கிற கர்மாவை நிஷித்த கர்மா பண்ணக்கூடாது. புரியுதா? அதுக்கப்புறம் நிஷித்த கர்மா எப்ப பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பிராயச்சித்த கர்மா. நிஷித்த கர்மா பண்ணினா தான் பிராயச்சித்த கர்மா ரெலவென்ட். ஓகே, அப்ப அதுக்கு நிஷித்தமா செய்யக்கூடிய பிராயச்சித்தம் பண்ணணும். ஓகே, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் முதல்ல நம்ம செஞ்ச தப்பு ரெகக்னைஸ் பண்ணணும். அதுவே பல பேருக்கு தெரியாது. அந்த தப்பை ரெகக்னைஸ் பண்ணிட்ட உடனே பிராயச்சித்தம் நிறைய பண்ணணும். ஓகே, அப்பதான் அது நியூட்ரத்துக்கு வரும். புரியுதா? அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நிஷித்த கர்மம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க பிராயச்சித்தத்திலேயே போயிடும். புரியுதா? தி கேர்ஃபுல்லா இரு. ஓகே, இந்த மாதிரி 5 விதமான கர்மா இருக்கிறது. கவயகனா சில பண்டிதர்கள், சில சான்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா சந்நியாசத்து தியாகத்துக்கும் டிஃபரன்ஷியல் பண்றாங்க, வேறுபாடு பண்றாங்க. அப்படி சில பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா காமியானாம் கர்மானாம் நியாசம் சந்நியாசம். சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கு உள்ள டிஃபரன்ஷியல் எப்படி பண்றாங்கன்னா காமியானாம் கர்மானாம் நியாசம். நியாசம்னா துரத்தல், துறந்து விடுதல். சந்நியாசம் எதையா? காமியானாம் கர்மானாம். அதாவது சில பண்டிதர்கள் கூறுற மாதிரி நித்திய நைமித்திக கர்மத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்ற 3 கர்மங்களையும் துறப்பது எதுவோ அதுக்கு பேரு சந்நியாசம். ஓகே, நித்திய நைமித்திக கர்மா கம்பல்சரி கர்மா. இப்படி சில பண்டிதர்கள் கூறுகிறார்கள், சில ஞானிகள் சான்றோர்கள் கூறுகிறார்கள். இது பகவானுடைய கருத்து அல்ல, பகவான் கோட் பண்றார். புரியுதா? புரியுதா? அதனால எது சந்நியாசம்? சில பேர் சொல்றாங்க நித்திய நைமித்திக கர்மா கம்பல்சரி, மீந்தி 3 கர்மாவை ரெனன்சியேஷன் பண்றது எதுவோ அதுக்கு பேரு சந்நியாசம். ஓகே, இப்படி சில பேர் கூறுகிறார்கள். சரி, எது தியாகம்? எது தியாகம்னா பண்டிதர்கள் கூறுவது சர்வ கர்ம பல தியாகம். சர்வ கர்ம பல தியாகம் என்ன அப்படின்னா என்னன்னா நித்திய நைமித்திக கர்மத்துல
வரக்கூடிய பலனை துறந்து செய்வது எதுவோ தியாகம். அர்த்தாச்சுல? அப்ப மொத 3 கர்மாவை செய்யவே படாது. அந்த செய்யறதுக்கு பேரு சந்நியாசம். நித்திய நைமித்திக கர்மா செய்யணும். ஸ்வதர்மத்தை செய்யும் போது அதுல வரக்கூடிய பலனை எதிர்பார்த்து செய்ய, அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம பற்றற்று செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு பேரு தியாகம். சந்நியாசம், தியாகம், இதுக்கு உள்ள டிஃபரண்ட். ஓகே, அதனால இந்த விஷயம் இருக்க, நமக்கு ஒரு நித்திய கர்மா செய்யும் போது மெட்டீரியல் பெனிஃபிட் இருக்கும். ஓகே, விதவிதமான மெட்டீரியல் பெனிஃபிட்லாம் நம்ம எதிர்பார்த்து செய்வோம். நம்ம வந்து இப்ப ஆபீஸ் போறோம்னா சும்மா போவோம், ஏதாவது எதிர்பார்த்து செய்வோம். ஓகே, ஒரு கர்மத்திலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, அப்படி நம்ம பண்றமே எதிர்பார்த்து மெட்டீரியல் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் ரிசல்ட்ட கண்டிப்பா வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. வரலாம், வராம இருக்கலாம், அதுல பத்தி கவலைப்படக்கூடாது. நீ என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யணும். இது இப்படி பண்றதுக்கு பேரு கர்ம, சர்வ கர்ம பல தியாகம். ஓகே, சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். therefore கர்ம தியாகா சந்நியாசா, கர்ம பல தியாகா தியாகா. புரிஞ்சுதா? ஓகே, அப்படி இப்படி யாரு சொல்றாங்க? கவயா விசக்ஷணா. சில பண்டிதர்கள், இந்த மாதிரி சாஸ்திரம் அறிந்தவர்கள் இந்த மாதிரி கூறுகிறார்கள். அர்ஜுனா, இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். சந்நியாசம் என்ன, தியாகம் என்ன சொல்லியாச்சு. வேறு சில பண்டிதர்கள் வேறு மாதிரி கூறுகிறார்கள். அர்ஜுனா, அது என்ன அப்படின்னா, அது நான் சொல்றேன் கேளு. காமிய நிஷித்த பிராயச்சித்த இந்த கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மா, பிராயச்சித்த கர்மா, அதை விட்டுறதுல வந்து கான்ட்ரடிக்ட் கிடையாது. இது எல்லாருமே ஒத்துக்கலாம், பொதுவா ஒத்துக்கலாம். காமிய கர்மாவும் விட்டுறது நல்லது, நிஷித்த கர்மா விட்டுறது நல்லது, பிராயச்சித்தமா கர்மா நம்ம குறைச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில நித்திய நைமித்திக கர்மா தொடர்ந்து செஞ்சு, அதுக்கப்புறம் காமிய கர்மா ஸ்லோவா வந்து ரெடியூஸ் பண்ணி நிஷ்காமமா மாத்தணும். அதுதான் இப்ப நம்ம வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிராயச்சித்த கர்மாவை கிராஜுவலா குறைச்சிட்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நிஷித்த கர்மா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துடணும், மைனஸ் பண்ணிடணும். ஓகே, நிஷித்த கர்மாவை எடுத்துட்டு நம்ம பிராயச்சித்த கர்மாவை குறைச்சுட்டே வந்து காமிய கர்மால இருந்து நிஷ்காமிய கர்மாவுக்கு போனா அதுக்கு பேரு கர்மயோகம். இதெல்லாம் டீட்டெயிலா 1000 முறை இந்த காது கேட்டிருக்கு. புரியுதா? ஆனாலும் கூட நான் இப்பதான் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? இந்த காதுல கேட்டு கூட இந்த காதுல விட்டுட முடியும்ன்றது இப்ப புரிஞ்சுது. கேட்கும் போதே இப்படி விட்டுடலாம் அப்படின்னு தோன்றது. புரியுதா? அது போட்டோம். அதனால இப்ப புதுசா இருக்கவங்களுக்கும் பழசா இருக்கவங்களுக்கும் சொல்லிட்டேன். இந்த கர்மா ஒன்ஸ் அகைன் சொல்லியாச்சு இந்த விஷயத்த. அப்ப நித்திய கர்மா நைமித்திக கர்மாத்தை நாம வந்து அதுதான் காமியமா செய்யலாம், நிஷ்காமியமா செய்யலாம். அதை ஸ்லோவா பலனை எதிர்பார்த்து செய்து காமியம். பலனை எதிர்பார்க்காம பற்றற்று செய்யறதுக்கு பேருக்கு அதுக்கு பேரு நிஷ்காமியம். இந்த வேர்டு மாத்திரம் புரியவே புரியாது. நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அது புரியவே புரியாது. பற்றற்று செய், பலனை எதிர்பார்க்காம செய், இது மாத்திரம் எப்படியோ அது புரியவே மாட்டது. நானும் இப்ப கரெக்டா சொல்றோம், வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் சொல்றோம், எத்தனையோ விதவிதமா சொல்றமே, ஆனா அது மாத்திரம் புரியாது. இவன் முதல்ல உள்ளுக்குள்ளேயே புரிஞ்சுட்டான் போல இருக்க. என்ன புரிஞ்சுட்டான்னா, இதை மாத்திரம் நம்ம கேட்டு வச்சு கூடாது. நானே வேற சொல்றேன், இங்க பாரு, உங்க மாமியார் பேசுறதெல்லாம் காதுல வாங்காத, ஆனா கேட்ட மாதிரி கேளு. இந்த தீட்டின மரத்திலேயே நம்ம மேலே திட்டாங்க பாயறது. குருஜி சொல்றதுல சிலதை எடுத்துக்கணும், நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறத, சிலதை விட்டுடணும். அதுல ஒண்ணு, இது விட்டதுல ஒண்ணு, இது ஒண்ணு. பற்றற்று செய், பலனை எதிர்பார்க்காம செய். அது வந்து அது என்னன்னு ஜிஜிபி மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அது ஒரு பொருளாவே வழங்கவே இல்லை. புரியுதா? அப்படி தெரியுது. சில பேரை பார்க்கும்போது சில பேர்லாம் அப்படி பண்ணிருக்கா, சமமா இருக்கு. ஓகே, சில பேர் பண்ணிருக்கா, ஆறுதல் இருக்கு. சில பேர் பண்றது புரியவே இல்லை, பண்றது அப்புறம். இப்ப நீங்க புதுசா வந்திருக்கலாம் பண்ணு, இந்த ஏற்கனவே கொஞ்சம் பேர் பண்ணிருக்காங்க, அவங்களோட சேர்ந்துக்கோங்க, அப்ப மெஜாரிட்டி பண்ணிடலாம். புரியுதா? இது போட்டா இப்படி பண்றது இந்த 2 விதமா இருக்கிறது. இப்ப கவையாக நெக்ஸ்ட் பீப்புள் என்ன சொல்றான்னா, நித்திய நைமித்திக கர்மா பண்றது சொன்னோம்ல, அதையும் விட்டுடு சொல்றான். வேறு சில பண்டிதர்கள் டோட்டல் நீ வந்து மொத்த கர்மத்தை விட்டாதான் வேதாந்த ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா?
நித்திய நைமித்திக கர்மா இருக்குன்றவர்கள் தொல்லை தாங்க முடியாது. புரியுதா? எப்ப பார்த்தாலும் நம்ம வேதாந்த சீடி கேட்டிருக்கும் போது, கிளாஸ் கேட்டிருக்கும் போது அது குழந்தை கவான்னு கத்துறது, அது காதல நிற்கும். ஓகே, அந்த அத்திம்பேர் பேசுறது காதல நிற்கும். அது ஒருபடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பா, அது இடைஞ்சலா இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை ஒரே வழி எல்லாத்தையும் பினிஷ் பண்ணணும். ஓகே, நித்திய கர்மா நைமித்திக கர்மா என்ன 3 கர்மா, இந்த கர்மாவை விட்டுடு, எல்லா கர்மத்தையும் தொலை அப்படி சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுடு. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பர்சூட் வரணும்னா, உனக்கு புரியணும்னா எல்லா கர்மத்தையும் விட்டாதான் நீ இத ஒர்க் ஆகும். 5 கர்மத்தையும் விட்டுடு அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, மனுஷனகா ஏகே, மனுஷனகா ஏகே. சில பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கர்ம தியாஜம் இது, எல்லா விதமான கர்மத்தையும் திறந்துடு. வை வை பிகாஸ் தோஷவத்து, அதுல தோஷம் இருக்கு. கர்மத்துல தோஷம் இருக்கு. நீ கர்மம் எடுத்துட்டாலே டென்ஷன் தான். அதுவும் உன்னுடைய ஸ்வதர்மம் எடுத்துட்டு வச்சுக்க, டென்ஷனோ டென்ஷன் தான். ஓகே, அதனால இது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். நம்முடைய ஸ்வதர்மத்தை எடுத்துட்டா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது. புரியுதா? அதுல கான்ஃபிளிக்ட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது. அதனால பகவான் என்ன சொல்றார், இந்த சில பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மொத்த கர்மத்தை விட்டுடு. ஓகே, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சிதானந்த ரூப சிவோகம் சிவோ. அப்படி வருது நடுவுல. நாளைக்கு என்ன ஆகுமோ ப்ராப்ளம், ஏன்னா டியூட்டி இருக்குது. பொண்ணு பையன் பேரன், இது 3 லேயர்ல இருக்கா. இவா தான் குழந்தை பெத்த பொண்ணு பையன், அப்புறம் அது பெத்த பொண்ணு பையன், அது பெத்த பொண்ணு பையன், 3 லேயர்ல சில பேர் சம்சாரத்தில் இருக்கா. புட்டுச்சுண்டு ஏன் 3 டயர் சம்சாரி. அந்த கொள்ளு பேர என்ன பண்ணுவானோ என்ன செய்வானோ அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தான் ஏதாவது பண்ணணும். புரியுதுல? அந்த பேத்திக்கு என்ன தெரியாது. புரியுதா? இங்க ஒரு ரிஷிகேஷ்ல ஒரு அம்மா இருக்கான். அந்த பொண்ணு வைத்து பேத்தி, இந்த பக்கம் பையன் வைத்த பேத்தி, அந்த பேத்தியோட பேத்தி, இதெல்லாம் போட்டு ஒரு இது. ஆனா சாமி நான் ரொம்ப முன்னேறிட்டு வந்துட்டேன், நான் நமக்கு நிதித்தியாசனம் தான் இப்போ அப்படின்னு ஒரு பக்கம் இப்படி சொல்லுவா, இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் சொன்னதை மறந்து போயிடுவா. புரியுதா? கொஞ்சம் துணி விட்டோன்னு வச்சுங்க, சரி அவன் என்ன பண்றான், அத்வைத்தை என்ன பண்றான்னு கேட்டேன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான் பாஞ்சிருவா அந்த பக்கம். ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் வரைக்கும் அத்வைத்தத்தை பத்தி பேசி ஒரே பிரமாதமா பேசி விடுவா. ஓகே, பேசிட்டு உடனே சரி அந்த உங்களுக்கு அந்த ரூம் கொடுத்தால அது ப்ராப்ளம் போல இருக்க. ஆமா சுவாமி, அது இப்ப எல்லாம் ஒரே ஒழுகுறது அப்படின்னு சம்பந்தம் இல்லாம சொன்ன. ஆனா விரும்புறதுன்னு நிதித்தியாசனம் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் கங்கை கரையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கங்கை கரை சமாச்சாரங்கள் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கூவ நதி கரையில கேட்கவே வேண்டாம். ப்ராப்ளம். அதனால ஃபேமிலியை விட்டுட்டா இப்ப நம்ம மெடிடேஷன், மெடிடேஷன் பகவான் வராரு. யாரு கிரகஸ்தத்துல மெடிடேஷன் பண்ணி பாரு, நமக்கு வேண்டிய பையன் பொண்ணு பேரன் அதெல்லாம் வரிசையா நிற்கும். அங்கேயும் சிரிக்கும். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அதனால சில பண்டிதர்கள் சொல்றார்கள் டோட்டலா விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தோஷவத்து தியாஜம் இது பிராகு அப்படி சொல்றாரு. வேறு சில பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு குவைட் ஆப்போசிட்டா சொல்றாங்க. என்ன வேறு சில பண்டிதர்கள் சொல்றாங்க, நோ நமக்கு புத்தி இருக்கிற வரைக்கும், நமக்கு அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தோட உறவு வச்சுக்கோ. யஜ்ஞ தான தப கர்ம நத்தியாஜம் பிராகு, விட்டுடாத. அதெல்லாம் ஒழுங்கா நீ கர்மயோகமா பற்றற்று வேலை செய். ஓகே, ஏன்னா இன்னும் மனசு ரெடி ஆகல, வைராக வரல. அதனால அதுக்கு முன்னாடியே விட்டீங்கன்னா மித்யாச்சாரன் ஆயிடுவாய். ஏற்கனவே பகவான் சொல்றாரு. அதனால யஜ்ஞதான தப கர்மாவை, அதாவது நித்திய நைமித்திக கர்மா விடப்படாது. ஓகே, அந்த ஸ்வதர்மத்தை யஜ்ஞதான தமம் இது இருக்க. யஜ்ஞம்ன்றது வர்ஷிப், வழிபாடு. எந்த மாதிரி வழிபாடு? பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சமகா யஜ்ஞம்ன்றது என்னது? தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், புத்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். பூத பிசாசு இல்ல. ஒரு செடிக்காக தண்ணி விட்டியா? இன்னைக்கு ஏதாவது செடிக்கு தண்ணி விட்டியா? கை தூக்க வேண்டாம். ஓகே, பண்ணேன்னா அது பூத யஜ்ஞம்.
இந்த கையால உன் கையால காக்கைக்கு அணிலுக்கு பறவைகளாம் சாப்பாடு போட்டியா? எறும்பு அடிச்சு கொண்டியா இல்ல எறும்புக்கு சாப்பாடு போட்டியா? புரியுதுல? இதெல்லாம் பூத யஜ்ஞம். அப்புறம் மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம்ன்றது என்ன? ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது, ஓகே, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் மனுஷ யஜ்ஞத்துல. ஓகே, அதிதி தேவோ பவ. புரியுதுல? அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம், அது எக்கேஷனலா பண்ணக்கூடியது. ஓகே, பித்ரு யஜ்ஞத்துல இப்ப பிரசன்ட்ல என்ன பண்ணோம்? நமக்கு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணணும். ஓகே, அது எப்ப சாவுன்னு பார்த்துட்டு அதுக்கு இட்லி பிடிக்கும்னு வைக்க கூடாது. நிறைய பேர் வீட்டுல செத்து போன பிறகுதான் அவர் இதான் விரும்பி சாப்பிடுவாரு. அவர் இருக்கும்போது ஒண்ணும் கொடுக்க மாட்டான். புரியுதா? கத்தியா அவர் செத்து போயிட்டாரு. புரியுதுல? அதனால போட்டோம், அவர் செத்து போனாரு வச்சு கும்பிடு. ஓகே, அப்படி ஒண்ணு பித்ரு யஜ்ஞம். தேவ ரிஷி யஜ்ஞம்ன்றது ஒரு 10 திருக்குறளாவது மனப்பாடம் பண்ணிருக்கணும். இங்க சென்னையில இருந்தீங்கன்னா 10 திருக்குறள் புரிஞ்சுனா நீ பித்ரு ரிஷி யஜ்ஞம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம கீதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ஆனா போறாது. 10 திருக்குறளா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ரா. ஓகே, திடீர்னு அந்த நடுவில் கேட்பேன், 10 திருக்குறள் சொல்லிட்டு தான் நீங்க ஆத்துக்கு போகணும் அப்படின்னு. புரியுதா? சரி, அடுத்தது தேவ யஜ்ஞம். பகவான் 2 நேரமாவது கும்பிடணும். கிரகஸ்த குறைஞ்சபட்சம் எழுந்துக்கும் போது பகவான் கும்பிடணும், தூங்கும் போது பகவான் கும்பிடணும். 2 நேரம் தான் ஞாபகம் வராது. புரியுதா? எப்போ உனக்கு ப்ராப்ளம் வருதோ அப்பதான் ஞாபகம் வரும் ப்ராப்ளம். ஆனால் குந்தி தேவை எப்படி கேட்டா தெரியுமோ? கிருஷ்ணர் கிட்ட எனக்கு எப்பயும் ப்ராப்ளம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். ஏன்னா ப்ராப்ளம் வரும்போது தான் பகவான் ஞாபகம் வராரா. புரியுதுல? அதனால தேவ யஜ்ஞம் ஈஸ்வரனை வழிபடணும். புரியுதா? ரொம்ப ரொம்ப. அப்ப காலையில எழுந்தோடனே விளக்கேற்றணும்னு அர்த்தம். இதெல்லாம் பஞ்சமகா யஜ்ஞம், ஸ்வதர்மம். அதை நாத்தியாஜ்ய, அதை விட்டுடாத, தொடர்ந்து செய்ய. அதனால உபாசனா, பூஜா, பிரயத்தன, பிரசாத, கேரக்டர், இந்த 3 விஷயமும் வந்தா தான் ஞானம் பூர்த்தியாகும். அதனால உன்னுடைய டியூட்டிய ரொம்ப ரொம்ப சமத்தா பண்றது எப்படி? இந்த டியூட்டி இருக்க அந்த 9வது அத்தியாயத்தில் 22 சொன்னாரு அவர் பகவான், யோகக்ஷேமம் அகாமியகம். நீ டென்ஷனே ஆக வேண்டாம், உனக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிறேன் பகவான். ஓகே, அவ்வளவு அத்தாரிட்டியே கொடுக்குறாரு, எதுக்கு நீ கவலைப்படுற நீ? ஓகே, அதனால கிரகஸ்த தர்மம், ஸ்வதர்மத்தை செய். அப்படி சில பேரு, சில ஞானிகள், சில கவிஞர்கள், பண்டிதர்கள் இப்படி கூறுகிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றத நாளைக்கு சொல்றேன் அப்படின்றத 4வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் அவர் எப்படி சொல்ல போறார் இந்த 2 விஷயத்தை நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.